அண்மை செய்தி. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இவ்வாறாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கனிம வளங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். கனிம வள கடத்தலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் பொருட்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் கனிம வருவாயை பெருக்குவதற்கான பல்வேறு வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் கனிம வளங்களை நீடித்த வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையில் முறையாக எடுத்து பயன்படுத்துவதற்கும் கனிம வள வருவாயை மேம்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் பிரபு, நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், தலைமைச் செயலாளர், அதே போன்று பல்வேறு துறை சார்பான செயலாளர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.